ஹலோ, என் பேர் வந்து ஹெலன். என் ஹஸ்பண்ட் பேர் தேவசகாயம். நாங்கள் சிங்கப்பூரில் இருக்கோம். ட்ரீட்மெண்ட்டுக்காக இப்போ இந்தியாவுக்கு இங்கே வந்திருக்கோம். எனக்கு வந்து இந்த மெரிடியன் ஹாஸ்பிட்டல் வந்து தெரியாது. என்னோடய ஸ்டார் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் எல்ஐசி ஏஜென்ட் தான் எனக்கு இதை அறிமுகப்படுத்தினார். இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து அழகப்பன் டாக்டர் சாரை வந்து வீடியோ காலில் நான் பேசி எப்படி இருக்கும் ட்ரீட்மெண்ட்டு என்ன ஏதுன்னு கேட்டேன். அவரை என்னை வீடியோ காலில் பேசி என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு நீங்கள் வாங்கம்மா, நான் எல்லா இதுவுமே உங்களுக்கு கேர் எடுத்து பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. அவர் சொன்ன வார்த்தையை நம்பி நாங்கள் வந்தோம். நாங்கள் ஏமாந்து போகலை. கடவுள் கிருபையால் என்னை எல்லாருமே டாக்டர்ஸ்லேருந்து கீழே துடைக்கிறவங்க முதற்கொண்டு எல்லாருமே என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே நான் கடவுளுக்கும் நன்றி சொல்கிறேன், மெரிடியன் ஹாஸ்பிட்டலுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். விசேஷமாக மிஸ்டர் அழகப்பன் டாக்டர் அவர் தான் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணார். நல்ல கேர் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணது மாத்திரம் அதோடு அவரோட வேலை முடியாமல் நான் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் அவரே பார்த்து ஒன்றும் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. அவருக்கு என்னோடய தேங்க்ஸ். அதே போல் சிஸ்டர் பிரசன்னா, அஜிதா, அனிதா இவங்களுக்கெல்லாமும் நன்றி சொல்கிறேன். அதே போல் டாக்டர் பிரியங்கா, ரோசாரி, மேஷல், மீனாட்சி டாக்டர் இவங்களுக்கெல்லாரும் என்னோடய தேங்க்ஸை சொல்கிறேன். பேர் சொல்லாதவங்கெல்லாம் நான் எல்லார் பேரும் சொன்னால் இன்னும் நீண்டுகிட்டே போகும். அதனால் மெயினாக இருக்கிறவங்கள மாத்திரம் நான் சொல்லியிருக்கேன். எல்லா ஸ்டாஃப்ஸுமே நல்ல கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். வரும்போது நான் வந்து இங்கே எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்குமோ என்னமோ ஏதுமோ அப்படியே ஒரு தயக்கத்தில் தான் உள்ளே வந்தோம். பட் இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோடய ரிலேஷன்ஸ் எல்லோரும் என்னை பார்க்க வந்தாங்க. எல்லாருமே சொன்னாங்க, நாங்கள் வந்து மற்றவங்களுக்கு வந்து இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலை வந்து மெரிடியன் ஹாஸ்பிட்டலில் மற்றவங்களுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம். இனிமேல் வந்து அடுத்த ஜெனரேஷன்லாம் வரணுன்னா இங்கே தான் வந்து எந்த ட்ரீட்மெண்ட்னாலும் எடுக்கணுங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ வந்து மெரிடியன் ஹாஸ்பிட்டலுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். நான் ஒன்று சொல்லணுன்னா, நாங்கள் சிங்கப்பூர் கிளாஸ் 1 மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டல். ஸோ இங்கேருந்து ரஜினி, இங்கேருந்து விஜயகாந்த், இங்கேருந்து மிஸ்டர் ஈவா, வேலு, ஸோ பெரிய பெரிய ஸ்டார் லீடர்ஸ் எல்லாம் வந்து அங்கே வந்து செக்அப் பண்ணாங்க. அந்த ஹாஸ்பிட்டலே சொல்லிட்டாங்க, இது ரொம்ப கஷ்டம், இது ரொம்ப சீரியஸு, இமீடியட்டாக இதை வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும், ஃப்ளை ஆகிறது கஷ்டம்னு சொல்லிட்டு அவங்க எங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் மிஸ்டர் அழகப்பன் டாக்டர் வந்து அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொன்னார். ஆனால் நான் அவரை ஃபோனில் பேசல. எனக்கு உயிராக இருக்கிற என் ஒய்ஃபு அவர் பேசிக்கிறது நீங்கள் வாங்கன்னு. ஆனால் நான் நம்பலை. ரெண்டாவது வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸு 7 வருஷம் இல்லை எத்தனை வருஷம் நான் கேட்கவும் இல்லை, பேசவும் இல்லை. இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி தெரியாது. ஆனால் என் பொண்ணு வந்து அவர் 100க்கு 100 நம்பினா, என்னோடய ஒய்ஃபும் அவர் 100க்கு 100 நம்பினாங்க. நாங்கள் அவர் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் அவரை பார்க்குறேன் நான். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், நிறைய பேர் பணத்தை கொடுத்து ஏமாறுற காலத்தில் இந்த இடத்துல அவர் பேச்சுக்கு ஏற்ற மாதிரி டைரெக்டாக பேசினார். என்ன பேசினாரோ அதை செஞ்சு முடித்தார். ஆக்சுவலி நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து இங்கே வரும்போது நாங்கள் ப்ரிஃபர் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து எங்களுக்கு அப்போலோ, மியாட், ஜெம், அது மாதிரி பெரிய பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துருந்தோம். ஆனால் என் தம்பி அன்புதாஸ் அவர் மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறாரு. அவர் வந்து இமீடியட்டாக இந்த ஹாஸ்பிட்டலில் சர்ச் பண்ணி 24 ஹவர்ஸில் எங்கள் அண்ணி இங்கே வந்தாங்கன்னா எங்கள் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா, அந்த வசதி இருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு பிறகு தான் அவர் வந்து எங்களுக்கு சொன்னார். ஆனால் நாங்கள் நினச்சிருந்தா ஒரு பிராண்ட், ஒரு ஹை சொசைட்டி, ஹை கல்ச்சரல் ஹாஸ்பிட்டலில் போகணும். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல முடியும், நாங்கள் மற்றவங்க நினைக்கிற அந்த அப்பல்லோ அது நான் குறை சொல்லலை. அதில் இருக்கிறத விட பெஸ்ட்டான கேர், டாக்டர் முதற்கொண்டு, நர்சஸ் முதற்கொண்டு, அட்மின் முதற்கொண்டு, சாப்பாடு அரேஞ்ச் பண்ணுற மிஸ்டர் அருண்குமார், அவர் ஒரு அம்மா மாதிரி. நீங்கள் 6 மணிக்கு சாப்பிட்டீங்க, உங்களுக்கு பசி வரும், நைட்டு 10 மணிக்கு பசி வந்தால் என்ன பண்ணுவீங்க, நான் உங்களுக்கு ஒரு இட்லி அனுப்பிச்சுடுறேன் சாப்பிடுங்க. இதெல்லாம் வாலண்டியர் யாரும் செய்ய முடியாது. அவங்க வந்து நாங்கள் எங்கேருந்து வந்தவங்களும் அவங்களுக்கெல்லாம் தெரியாது. அதே மாதிரி டாக்டர் அழகப்பன் சாருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த எங்களோட அந்த மேம் ஃபாரினருக்கெல்லாம் வந்துட்டு கிரிஜா மேம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் மீடியேட்டராக இருந்து எங்களுக்கு எல்லாத்தையும் இதை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறவங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கிரிஜா மேம்க்கு எங்களுடைய நன்றி. வெரி பெஸ்ட் கம்யூனிகேட்டராக இருந்தாங்க. அதே மாதிரி இங்கே இருந்த ஒவ்வொருத்தரும் கிளீனர்லேருந்து, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறவங்கலேருந்து, மாப் போடுறவங்கலேருந்து, சாப்பாடு கொடுக்குறவங்கலேருந்து, ஸ்டாஃப் நர்சஸ், அசிஸ்டண்ட்டு, அட்டெண்டரு,
நான் சொல்ல முடியும், ஒவ்வொருத்தரும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. 100% அவங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் என் ஒய்ஃப் உயிரோடு இருக்கிறது வரையும் நாங்கள் இந்த மெரிடியன் ஹாஸ்பிட்டலை மறக்க மாட்டோம். இந்த மெரிடியன் ஹாஸ்பிட்டல் ஃபவுண்டருக்காகவும் இந்த மெரிடியன் அட்மினிஸ்ட்ரேட்டரில் உள்ளவங்களுக்காகவும் நாங்கள் பெருமைக்கு சொல்லலை. நாங்கள் பட்ட கஷ்டம், நாங்கள் உயிரோடு இந்த தேசத்துக்கு வருவோமா, அப்படி வந்து எங்களை இந்த தேசத்துலேருந்து மறுபடியும் நாங்கள் சிங்கப்பூருக்கு ஃபஸ்ட்டு காரணம் நாங்கள் கும்பிடுகிற ஜீசஸ், ரெண்டாவது காரணம் மிஸ்டர் அழகப்பன் டாக்டர், எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த அஜிதா அண்டு பிரசன்னா, இன்னும் இருக்கிற எல்லா டாக்டர்ஸ் பிரியங்கா டாக்டர், இன்னும் ஒவ்வொரு நாங்கள் பேர் சொல்கிறதுக்கு வந்து கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கோம். பேர் சொல்லாதவங்க இஸ் a வெரி வெரி பெஸ்ட் எங்களுக்கு. அதனால் நாங்கள் இனி எங்கள் ஃப்யூச்சர், எங்களோட சந்ததி, எங்களோட மீன்ஸ் எங்களோட ஃப்யூச்சர் எல்லாமே இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் தான் வருவாங்க. இந்த சித்தப்பா, எங்கள் சித்தப்பா வந்தார், அவரு கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருஷம் அந்த ஊரில் இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்து சொன்னார், இஸ் a பெஸ்ட் கம்பேர்ட் டு அப்பல்லோ வந்தாங்க. நாங்கள் பெருமைக்கு சொல்லலை, நீங்கள் தப்பாக நினைக்கலாம், ஏன்டா அப்படி சொல்கிறாங்கன்னு. ஒரு அப்பண்டிக்ஸ் குடல் வெடிச்சிருச்சானா வித்தின் 1 hour 2 hourக்குள்ள ஆப்ரேஷன் பண்ணாலும் செத்து போயிடுவாங்க. இது வந்து மெடிக்கல். ஆனால் மிராக்கிள். ஆனால் 6 மணி நேரம் அங்கேருந்து ஃப்ளை ஏறி வந்து ராத்திரியோட ராத்திரி எங்களை வந்து எக்ஸ்ரே, இசிஜி, எக்கோ, பிளட் டெஸ்ட் எல்லாத்தையும் முடித்து இமீடியட்டாக ஒரு குழந்தை எப்படி பார்த்துக்கணும் அது மாதிரி பார்த்து இன்றைக்கி எங்களை வந்து பெஸ்ட்டாக அனுப்புகிறாங்க. உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் தலை வணங்குகிறோம், நன்றி உள்ளவங்களாக இருக்கிறோம். இன்னும் உங்களோட சேவை இதே மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் செய்யணும். தேங்க்யூ ஃபார் மெரிடியன் ஹாஸ்பிட்டல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டு எவ்ரிபடி. காட் பிளஸ் யூ ஆல். நாங்கள் தொடர்ந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். உங்களோட மெடிசன் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அநேகர் வந்து இந்த இடத்துல குணமடையணும், அநேகர் வந்து இந்த இடத்துல வந்து சந்தோஷமாக போகணும், அநேகர் வந்து உயிர் அடையணும். நாங்கள் தொடர்ந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் உயிருள்ள நாளெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டலுக்காக ப்ரேயர் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிஒன். உங்களோட வளர்ச்சி வந்து இன்னும் மேலே மேலே போக போக இதோட உங்களோட சேவை இன்னும் அதிகமாக இருக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மற்றபடி உங்களோட மெரிடியன் ஹாஸ்பிட்டலுக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப். உங்களுடைய இல்லை, நம்மளுடைய. ஆமென். God bless you all.